நிற்கும் செட் ஆகும். ஓகேவா? ஆயிலி ஸ்கினுக்கு வந்து கரெக்டான ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ண அப்படின்னா வித்தின் 3 hours 4 hours ஃபுல்லாகவே எண்ணெய் வடிய ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஃபுல்லாகவே எப்படி ஆகும், உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த ஆயில் டெக்ஸ்சர் இருக்கும். ட்ரையான ஸ்கின்னுக்கு கரெக்டான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணல அப்படின்னா ஆஃப்டர் த மேக்கப் பவுடர் அடிச்ச மாதிரி இருக்கும். மேக்கப் எப்படி இருக்கணும், கொஞ்சம் அழகாக ஷைனிங்காக க்ளோவாக அப்படியே போடாத மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக இருந்தால் லுக் டவுன். ஸோ இது என்னதுப்பா? லிட்ஸ். நோ இது லிட். இது பாருங்க. ஓகே, டிஃபரன்ஸ் சரிதா தெரியலையா? அவ்வளோதான். பேசிக்காக கைப்படக்கூடாது. Very simple. Cream. Okay. Second one water. Second one the water. Third one the gel. Third. Repeat பண்ணுங்க. சுச்சா இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து க்ரீமாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், தண்ணி மாதிரி இருந்தால் கூட ப்ரஷ் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டிப்லிங் ப்ரஷ். இது மொத்தம் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேன்றதுனால டெக்னிக்கும் தெரிஞ்சுக்கணும், ட்ரிக்ஸும் தெரிஞ்சுக்கணும், தியரியும் தெரிஞ்சுக்கணும், ப்ராடக்ட் நேமும் க்ரீமா லிக்விடா? வெரி குட். ஆங்குலர், பாயிண்டட் ஆர் ஃப்ளஃபி? பாயிண்டட். ஸோ இது க்ரீம் யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ எப்பவுமே ஒர்க் பண்ணும்போது நல்ல நுணுக்கமாக கவனிக்கணும். எவ்வளோ ப்ராடக்ட் நான் போட்டிருக்கேன், ஐஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன்னா இது திக் கன்சிஸ்டன்சி. இவ்வளோ போட்டாலே இது இங்கே வரைக்கும் கொண்டு வந்துடுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்க, என்ன நீங்கள் இங்கிலீஷ் ஃப்ரெஷருக்கு என்னெல்லாம் குழப்பம் வருது அப்படின்னா ப்ராடக்டை எக்ஸ்ட்ரா போடுறது, ப்ராடக்ட் ஷேடு வந்து தப்பாக போடுறது. ஏன் முன்னாடியே சொல்கிறேன்னா நீங்கள் அது பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ப்ராடக்டை பிளெண்டிங் அப்ளிகேஷன், டேப் டேப் டேப். பண்ணீங்கன்னா அந்த பேட்சஸ் என்ன ஆகும், அப்படியே ஸ்மூத் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரஷஸ். ஓகேங்களா? நீங்க பார்க்கும்போதே ஒன்று அனலைஸ் பண்ணலாம். ஃப்ளஃபி, ரவுண்ட் பாயிண்டட், ஃபிளாட், கைண்ட் ஆஃப் ஃப்ளஃபி. இதை கொஞ்சம் எக்ஸாக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்படியும் இருக்காது, அப்படியும் இருக்காது. ஃப்ளஃபி பாயிண்டட் ப்ரஷ். அதனால ஃப்ளஃபி பாயிண்டட் ஃப்ளஃபியாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும், பாயிண்டாக இருக்கும், டென்சிட்டி திக்காக இருக்கும், கலந்து இருக்கும். ஓகே, இது ஸ்மால் ரவுண்ட் பாயிண்டட், இது ஃப்ளாட். எப்படி இருக்குது? ஃப்ளாட்டாக இருக்கு, கர்வியாக இருக்கு, ஷார்ப்பாக இருக்கு. சாஃப்ட் கலர், சாஃப்டான கலர்ஸ், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, ரொம்ப டீப்பான டார்க் கலர் யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் சாஃப்ட் கலர்ஸ். அப்படின்னா லைட்டஸ்ட் கலர்னு அர்த்தம். இப்போ என்ன பிக் பண்ணுறேன்? இது என்ன கலர் என்ன தெரியுது? ஒரு 7 பேலட் 8 பேலட் வச்சு ஒர்க் பண்ணணும். ஓகே, ஒரு இதில் வர டெக்ஸ்சர் இன்னொரு இதில் வர always light to dark. இதை விட இப்போ போடுறது டார்க்கா இருக்கா இல்லையா? From the outer. ஒரு கண்ணுக்கு எது மேலே இதான வெளியே 1 2 3. கண்ணுக்கு அவுட்டர் இது 1 2 3. வெளியில இருந்து உள்ள இருந்து போறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் இங்க ஃபுல்லா மிஸ்ட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த அவுட்டர். அங்க ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது. இங்கப்பா
இல்ல ஃப்ரண்ட்ல சொல்றேன். ஆமா அங்க போடவே கூடாது. ஏன்னா அங்க போட போறது அடுத்த ப்ராடக்ட் ஷிம்மர். இந்த இடம் நான் போடல, அது ஃபுல்லாவே ஷிம்மர் வர போகுது. அந்த இடத்துல நீங்க கலர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாவே மேக்கப் என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். அதே நம்ம ஒரே ஒரு தடவை தான் ப்ராடக்ட் எடுத்து நீங்க டிஃபரெண்ட் கலர் போடுறீங்கல்ல, ஒரு தடவை தான் அப்ளை பண்றீங்க, ரெண்டாவது தடவை ஒரே இடத்துல பண்ண கூடாதான்னு கேக்குறேன். பண்ணலாம். இல்ல நீங்க ஒரே ஒரு லைன் மட்டும். அதோட லெந்த் அந்த பால் வரைக்கும் இல்ல சார்? டிபெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹாஃப் பண்ணா ஹாஃப் கட் பீஸ், ஃபுல் பண்ணா ஃபுல் கட் பீஸ், இல்லைன்னா குவார்டர் கட் பீஸ். பண்ணும்போது உங்களுக்கு அதோட ரிசல்ட். ஃபேஸில் ஷிம்மர் இருக்கா பிராண்டு உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக பைப்ஸ் இருக்கும், பேட்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 100 இருக்கும் பீஸ். எவ்வளோ பம்ப் எடுத்தேன்? ஒரு பம்ப். அந்த ஒரு பம்ப் லைவா இப்போ சி முடிஞ்சு டி முடிஞ்சு கிளென்சிங் பண்ணிட்டேன். அதுலேயே கிளென்சிங் ப்ளஸ் டோனிங். செகண்ட் பம்ப் டோனர். இது வந்து ஒரு மாதிரி ஃப்ளேக்கியா அப்படியே தெரியும், ஒயிட்டா பேச்சஸா தெரியும். ஃபினிஷிங்கோட உங்களுக்கு வந்து அப்படியே வளன்னு யாருக்குமே இருக்காது, ஈவன் ஃபார் த செலிபிரிட்டிஸ். நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, தூரத்துல இருந்து பார்க்கும்போது, அவார்ட் ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது பளபளன்னு இருக்கும். இவ்வளோ ஜூம் பண்ணி மேக்கப் இல்லாம எதுவுமே இல்லாம பார்க்கும்போது உங்களுக்கு யூ கேன் see the dots, ஓகே, கேப்ஸ், மைன்யூட் போர்ஸ், அந்த ஸ்கின்னோட என்ன சொல்றது, ஸோ அதெல்லாமே டீப்பாக தெரியும். ஸோ மேக்கப் போட்ட அப்புறம் தெரியுமா, ஜூம் பண்ணும்போது தெரியும். வாட் இஸ் மேக்கப்? லேயரிங் தான் பண்ணுறோம், புரியுதுங்களா? உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு சர்ஜரி போட்டு ஏதாவது நான் பண்ணுறேன்னா கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, மேக்கப் எப்பயுமே என்ஹான்ஸ் பண்ணுறோம். என்ன இருக்கோ அதான் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஏன்னா சில பிரைட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் அப்படியே நைன்தார மாதிரி பண்ணுறேன், எனக்கு வேற யார் மாதிரி வேணாம், எனக்கு அப்படியே தீபிகா படுகோனோட ஹேர் ஸ்டைல் போட்டு அப்படியே அந்த மாதிரி பண்ணிடுங்க. சி வி கேன் கிரியேட் த மேக்கப், அதை அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ணலாம். பட் ஆனால் ஃபேஸ் ஷேப், ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் மாறுமான்னு கேட்டிங்கன்னா 100% மாறாது. வி கேன் ரீக்ரியேட். புரியுதுங்களா? ஸ்கின்ன்றது இவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்காது. எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக ஃபேராக எப்படி இருந்தாலுமே அந்த ஸ்கின் டெக்ஸ்சர்ன்றது இட் இஸ் வெரி வெரி நார்மலாக இருக்கும். இப்போ எப்படி இருக்கு, அந்த ரெண்டே டாட்ஸ் மட்டும் தான் தெரியுது. கரெக்டாக சர்க்கிள்ஸ் இருக்கு. ப்ரௌன் ஃபினிஷில் பிளாக்ல இருக்கும், அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு பேலன்சிங் கலர் வீல். பேலன்சிங் கலர் வீல். இந்த கலர் கூட இந்த கலர் சேர்ந்தா ஒரு டிஃப்ரெண்ட் கலர் வரும். அதை எப்போ சொல்லி தருவீங்க? அப்கமிங் கிளாஸ்ல கலர் தியரி எப்போ சொல்லி தருவோம். சரியா? ஸோ பேசிக்காக வந்து ஒரு டார்க் ப்ரௌன் மேலே டீப்பான ஆரஞ்சு கலர் போட்டிங்கன்னா அந்த கலர் காணாமல் போயிடும். புரியுதுங்களா? ஓகே, கிரீன். போட்டோடனே அது மேலே போட்டோடனே அந்த கலர் வந்து ஹைட்ரேஷன். நம்மளோட பிரைடோட ஸ்கின் கண்டிஷன், புரியுதுங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபாரின்ல யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் போட்டு இங்கே போட்டிங்கன்னா நம்ம வெளியே போனால் என்ன ஆகாது, ஒரு நிமிஷம் மேக்கப் நிற்காது, ஏன்னா உடனே மெல்ட் ஆகிடும். ஓகே, ஏன்னா இங்கே இருக்க வெதர் வேறு, அங்கே இருக்க வெதர் வேறு. வெதர் கண்டிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணணும். சூப்பர். ஓகே, அதோட ஃபார்முலாஸ் தான் சொல்லுங்க. அதோட ஃபினிஷ் என்னன்னு தரும்? எல்லாமே மேட்டா. நெக்ஸ்ட் டூவி இருக்கு, மேட். சும்மா ஒரு நமக்கு இது கொஞ்சம் பிரைட்டா இருக்கு, இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ்.
1 2 3 இது ஓகே உங்களோட கெஸ்ஸிங் ஓகேங்களா. ஸோ சிம்பிளா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதெல்லாம் இருக்காதுன்றதை ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்துடலாமா? இல்லாத இது இருக்குமா? வாய்ப்பே இல்லை. இது இதுல எது இருக்கிறதுல டாக்கு இருக்கலாம் இருக்கலாம். எப்பயுமே இவ்வளோ ஸ்மார்ட்டா வந்து சொல்லக்கூடாது இதுதான் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி அந்த ஊற்றி செக் பண்ணும்போது கலர் மாறிடும் ஓகேங்களா. உள்ள இருக்கிறது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ என்ன பண்ண போறோம்? ஒன்று ஒன்று லைவா செக் பண்ணணும். இந்த ஏரியாவில் தான் செக் பண்ண எப்பயுமே. இது வந்து எக்ஸாக்ட் கலர். ஓகே ஃபவுண்டேஷன் பேசிக்கா எப்படி செலக்ட் பண்ணனும்? ஸ்கின்னை விட கொஞ்சம் பிரைட்டா இருக்கணும். சோ பேசிக் ப்ரொசீஜர். ஃபவுண்டேஷன் எப்பயுமே வந்து எக்ஸாக்ட் ஷேட் தான் செலக்ட் பண்ணனும். அதோட பர்பஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் வந்து லைட்டர் யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர் டார்க் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? பட் ஆனால் பேசிக்கான ப்ரொசீஜர் எக்ஸாக்டா போங்க. எக்ஸாக்டா போயிட்டு அவங்கள வந்து எலிவேட் பண்ணணும் அப்படின்னா ஹைலைட்டிங் கன்சீலர்ல பிரைட் பண்ணிக்கணும். இங்க ஒரு கன்சீலர் போடுவோம். எல்லாத்துக்குமே மேக்கப் பண்ணிடுவேன். அஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டாக தெரிஞ்ச ஒரே ஒரு ஸ்மார்ட்டான டெக்னிக்ஸ் மிக்ஸ் மேட்சிங். அந்த மிக்ஸ் மேட்ச் வந்து ரேஷியோட எக்ஸாக்டா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 2 3 angular pointed brush for foundation up. ஓகேங்களா? ஸோ பிளெண்டர் எப்பயுமே வந்து ட்ரை பிளெண்டர் யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு யூஸ் வெட் பிளெண்டர். பிளெண்டரை நல்லா ஈரப்படுத்திட்டு இன்கேஸ் ரொம்ப ஐஷேடோஸ் வெளியே வந்திருக்கு அப்படின்னா அப்படியே இப்படி டேப் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் 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 பிளெண்ட். ஏன் பிளெண்டிங் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு. எஸ் வெயிட் 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 வெயிட். ஆரம்பிக்கும் போது எப்பயுமே ஃப்ரம் த டவுன் பார்ட்ஸ். இங்கே உங்கள் ப்ரஷ் கைக்கு போகும்போதே நடுவில் போகுது. ஃபேஸோட நடுவில். ஏன் போகுது? நடுவில் போடலாமா? கார்னர்லேருந்து வரணும். அவங்க இயரிங் இருக்கா? அங்கே வைங்க. ஃபர்ஸ்ட் ப்ரஷ் பண்ணு. 1 அடுத்து 2 3 எஸ். இது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைலைட்டிங் கன்சீலர் should be always one. ஸோ இதில் பண்ணும்போது ப்ரெஷர் எப்படி இருக்கு? கம்மியாக இருக்கு. ஐ மேக்கப் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். ஓகே இது இப்படி வரும். இதே மாதிரி ஐஷேடாக போச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கண்ட்ராவே இருக்கும். அதனால சொல்கிறேன் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டயக்ராம் வச்சுட்டு அதை ஷேட் பண்ணுவோம்ல. ஃபோர் ஹெட். ஓகே அண்டர் த ஐஸ், கண்ணுக்கு கீழே. bridge of the nose, bridge. ஓகேவா? என்னோட ஃபேஸ் என்ன டைப் ரவுண்டா இருக்கு. ஆனா இவங்க எப்படி இருக்கு? இந்த போர்ஷன் வந்து ஷார்ப்பா இருக்கு. கொஞ்சம் வந்து ஸ்ட்ரக்சர் ஓவல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. என்னது ஓவல்னு சொல்றேன் சார். ஓவல் எங்க போட்டிருக்கேன்? எங்க ஆரம்பிச்சிருக்கேன்? கான்டூர் கிட்ட இருக்கா? கேப்ல லைட்டா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கையில் போட்டால் ஃபுல்லாக நமக்கு ஒயிட் ஆகும், ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகும்.
எல்லாம் தேவையில்லாது. ஸோ மாடலை என்ன பண்ணுறோம், நல்லா மேலே பார்க்க சொல்லிட்டு we are doing setting the powder, setting process. Less quantity. பவுடர் நீங்கள் இன்னும் ஃபுல்லாக கொடுத்தீங்க, காம்பாக்ட் கொடுத்தீங்கன்னா மேக்கப் ஃபுல்லாகவே பவுடர் ஃபினிஷ் ஆகிடும். எஸ், வெரி குட். ஃப்ளஃபி எந்த இடத்துல போடணும்? எஸ், பிலோ த சீக் போன். எந்த இடத்துல நம்ம க்ரீம் பண்ணோம், பர்பிள். ஏன்னா நமக்கு மேலே என்ன பேஸ் போட்டிருக்கோம், பர்பிள் பேஸ். அதனால டேரெக்டாக பர்பிள் போடாமல் ப்ரௌனோட பர்பிள் ஆட் பண்ணும். பிராண்டு இப்போ என்ன நோட் பண்ணிக்கோங்க, ஓஃப்ரா, OFRA, OFRA, OFRA. OFRA அப்படின்றது பிராண்டு. கலர்ஸ் பாருங்க எத்தனை இருக்கு, சில்வர், பிரான்ஸு, காப்பர், ரோஸ் கோல்டு, காப்பர் சில்வர், சில்வர். என்ன தரும்? கவனிக்கிறீங்களா? அந்த போனில் போடுறேன், அந்த போனில் அப்படி அப்ளை பண்ணுறேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்? ஃப்ரம் த சென்டர் போர்ஷன். என்ன போட்டிருக்கேன்? கைட் லைன், சும்மா ஒரு லைனு. ஓகே, அந்த லைனை இப்போ வியாக மாற்றணும். இப்படி ஒரு லைன் இருக்குது, அதுக்கு ஒரு வி கொடுத்தீங்கன்னா விங் ஆகிடும். ஐஸ் ஓப்பன். ஓகே, இது வந்து குட்டி விங்கு. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்? மிட் கொஞ்சம்
நேச்சுரல் ப்ரோஸ் அது அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்கூல் யூஸ், ப்ராப்பர் ப்ரஷிங், எடுத்த ப்ராடக்ட்ஸே இருக்கு. ஒரே ஒரு கைட்லைன், நல்லா கவனிக்கலாம். எங்கே ப்ரஷ் பிடிக்கிறேன், எப்படி அப்ளிகேஷன். திரும்ப டச்சப்புக்கு என்ன பண்ணுறோம், நம்ம லேஷஸ் வச்சுட்டோம். கண்ணை திறக்கும் போது என்ன ஆகும், லேஷஸ் வெளியே வந்துடும். ஓகே, ஐஸ் ஓப்பன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஒரிஜினலும் அவங்களோட ஆர்டிஃபிஷியல் லேஷஸும் மஸ்ட். குயிக்காக ட்ரை ஆகுனா என்ன பண்ணலாம், ஃபேனை வச்சு ஸோ அது காயறதுக்குள்ளேயே ஹாஃப் ட்ரைல ஓப்பன் பண்ணிட்டாங்க. போடு